வேலூர் மாவட்டம் பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த பெண் மீது மது கும்பலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுராம். வணக்கம், விவரங்கள் என்ன? பதிவு செய்யலாம். வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் அரசு மதுபான கடை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த அரசு டாஸ்மாக் கடைக்கு அருகே அதே பகுதியை சேர்ந்த முனுசாமி என்கிற குமரேசன் என்பவர் கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் கடை அருகே வசிக்கும் கூலி தொழிலான ரவி என்பவரின் மனைவி சின்ன பொண்ணு என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பொன்னை காவல் நிலைய தனிப்பிரிவு போலீசாருக்கு கள்ளத்தனமாக சரக்கு விற்பது தொடர்பாக ரகசிய தகவல் தெரிவித்துள்ளார். பெண் புகார் அளித்த 2 நாட்கள் கடந்த நிலையிலும் போலீசார் தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே போலீஸ் தகவல் கொடுத்தது சின்ன பொண்ணுதான் என்பது கள்ளத்தனமாக மது விற்கும் கும்பலுக்கு தெரிய வந்த நிலையில் இதில் ஆத்திரமடைந்த குமரேசன் தம்பி சுதாகர் என்பவர் நேற்று மாலை 7 மணி அளவில் சின்ன பொண்ணு வீட்டிற்கு சென்று எங்கள் மீது காவல்துறைக்கு தகவல் கொடுப்பாரே என்று கேட்டு அங்கிருந்த பெண்களை கொடூரமாக தாக்கியுள்ளார். மேலும் பெண்களை தகாத வார்த்தையிலும் திட்டி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். சுதாகர் பெண்களை தாக்கி மிரட்டல் விடுக்கும் காட்சிகள் அங்கிருந்த வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோதமாக மது விற்பவர் கொடுத்து தைரியமாக புகார் அளித்த பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தல் விவகாரமும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.